ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சுமியாஸ் கிச்சன். பாத்ரூமை லிக்விட் எதுவும் இல்லாமல் எப்படி க்ளீன் பண்ணுறது, கிச்சன் கவுண்டர் டாப்பை ரீயூசபிள் கிளாத்தை வச்சு எப்படி க்ளீன் பண்ணுறது, அதோட ஒரு ரெசிபியும் சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் வாங்கினது எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா தனித்தனியாக காமிச்சிடுறேன். அப்புறம் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கேன். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இதுதான் பாத்ரூம் க்ளீன் பண்ணுற டிஷ்யூ. இதில் 30 பீஸ் இருந்துச்சு. இது ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணேன். இந்த ஸ்பாஞ்ச் கிளாத்து 10 பீஸ் இருக்கும். இதுவும் கிச்சன் கவுண்டர் டாப்பு, அடுப்பு, இந்த மாதிரி எல்லா இடத்தையுமே க்ளீன் பண்ணிடலாம். ஸ்பாஞ்ச் கிளாத்து இந்த மாதிரி தான் இருக்கும். இது எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயுமே கிடைக்கும். தண்ணிலாம் எதுவும் கொட்டிருச்சுன்னா சூப்பராக வைப் பண்ணி எடுத்துடலாம். இது க்ளீனிங் கிளாத்து. இது ஹோம் பாக்ஸில் வாங்கினது. இது 12 பீஸ் இருக்கும். இது எப்படி இருக்கும்னு தனியாக எடுத்து காமிக்கிறேன். இதுவும் ரீயூசபிள் கிளாத்து. டவல்லாம் வச்சு க்ளீன் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி தான் இருக்கும். சுமியாஸ் கிச்சனை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸுமே நோட்டிஃபிகேஷனாக வரும். இது எல்லாமே வாங்கி வச்சுக்கிட்டு தேவைப்படுறப்போ ஒன்று ஒன்றா எடுத்து யூஸ் பண்ணுவேன். இது எல்லாமே கிச்சன் டவல்லாம் யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டால் ஈஸியாக வாஷ் பண்ணிடலாம். உடனே காஞ்சிரும். ஸ்டீல் ஸ்க்ரப்பரை வச்சு யூஸ் பண்ணுவோம். அதுக்கு பதிலாக ஒயர் ஸ்க்ரப்பர் இது. அதை எப்படி யூஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் இதையும் யூஸ் பண்ணணும். இது ரொம்ப சாஃப்டாகவும் இருக்குது. டீக்கரெல்லாம் இருந்தால் சூப்பராக க்ளீன் ஆயிரும். இது கிஃப்ட் மார்க்கெட்டில் தான் வாங்கினேன். இதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் போடுற வீடியோஸ் எல்லாமே பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுற எல்லாத்துக்குமே தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். கமெண்ட் பண்ணுற எல்லாத்துக்குமே தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இதுவும் கிச்சன் டவலு. இது ரீயூசபிள் கிளாத்து தான். இதுவும் இதில் ஒவ்வொரு பீஸாக எடுத்தாலும் ரொம்ப நாள் யூஸ் பண்ணலாம் வச்சு. இந்த ரோலில் நிறைய இருக்கும். இந்த மாதிரி தான் இருக்கும். இது ஹோம் பாக்ஸில் வாங்கினது. நான் வாங்கின எல்லாத்தையுமே காமிச்சிட்டேன். அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இந்த ஒயர் ஸ்க்ரப்பரை வச்சு சூப்பராக க்ளீன் பண்ணலாம். இதை க்ளீன் பண்ணி காமிக்கிறேன். கிச்சன் டூர் வீடியோவில் ஏற்கனவே காமிச்சிருப்பேன். அப்போ யூஸ் பண்ணல. யூஸ் பண்ணோன்னே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக எல்லாருமே வாங்கி யூஸ் பண்ணலாம். ப்ரைஸ்லாம் ரொம்ப ப்ரைஸ்லாம் கிடையாது. அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான். இதை வாங்கி யூஸ் பண்ணுனா ஸ்டீல் ஸ்க்ரப்பர் கண்டிப்பாக வாங்க மாட்டீங்க. இது ரொம்ப ட்ரெண்டிங்காக இப்போ இருக்குது. சூப்பராக க்ளீன் ஆயிடுச்சு பாருங்கள். ரெசிபி பார்த்துடலாம். குழம்பு மிளகாய் பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1 கப் முழு மல்லி எடுத்துக்கணும். அதை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். எல்லாத்தையுமே ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். 1/4 கப் ஜீரகம் எடுத்துக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். கண்டிப்பாக ஃப்ளேமை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சே ஃப்ரை பண்ணணும். ஃப்ரீயாக இருக்கக்குள்ளே கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 1.25 டேபிள் ஸ்பூன் முழு மிளகு எடுத்துக்கணும். ஃப்ரை பண்ணிக்கணும். 1.25 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம் எடுத்துக்கோங்க. சோம்பு இருக்குல்ல அது. இதையும் ஃப்ரை பண்ணியாச்சு. 1.25 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு எடுத்துக்கோங்க. எல்லாத்தையுமே கரிஞ்சிராமல் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும்.
இந்த மாதிரி வீட்லேயே பொடிலாம் செஞ்சு வச்சுக்கிட்டா சூப்பராக யூஸ் பண்ணலாம். டைம் கிடைக்கிறப்போ இந்த மாதிரி பொடிகள்லாம் செஞ்சு வச்சுக்கிட்டாக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடலைப்பருப்பு 1.25 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஃப்ரை பண்ணிக்கணும். நம்ம சேனலில் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். சாம்பார் பொடி, இட்லி பொடி, ரசப்பொடி எல்லாமே வீடியோ போட்டிருக்கேன். வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. 3/4 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. 3/4 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கணும். கடுகு பொரிஞ்சோன்னா உடனே ஆஃப் பண்ணிடணும். கால் கப் பச்சரிசி இல்லைன்னா பொன்னி அரிசி எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். 1 கப் காஞ்ச மிளகாய் எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட குண்டு மிளகாய் இருந்தாலும் அதை சேர்த்துக்கலாம். அந்த மிளகாய் சேர்த்தா இன்னும் நல்லது. ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா ஆறியிருக்கு. மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிடலாம். முழு மஞ்சள் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். அது இல்லைன்னா மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 3/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா நைஸ் பவுடராக அரைச்சிடணும். கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எந்த சால்னா வச்சாலுமே இது ஒன்று போட்டால் போதும். சூப்பராக இருக்கும். சூப்பராக அரைச்சாச்சு. ஆற வச்சுட்டு கிளாஸ் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. குழம்பு மிளகாய் பொடி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸ்பாஞ்ச் கிளாத்தை வச்சு சூப்பராக வைப் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி வைப் பண்ணி எடுத்துடலாம். தண்ணி இருந்த இடமே தெரியல. சூப்பராக வைப் பண்ணிடலாம். தண்ணி மட்டும் இல்லைங்க, ஏதாவது சால்னா எது ஊற்றியிருந்தாலுமே வைப் பண்ணி எடுத்துடலாம். அடுத்தது க்ளீனிங் கிளாத்தை வச்சு அடுப்பை எப்படி துடைக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி வைப் பண்ணி எடுத்தால் போதும். லைட்டாக ஈரமாக்கிட்டு வைப் பண்ணி எடுத்துடலாம். சும்மா துடைக்கணுண்டாலும் தண்ணி இல்லாமல் சும்மாவும் துடைக்கலாம். கிச்சன் டவல் மாதிரியே தான் இதுவும் சூப்பராக இருக்கும். நல்லா க்ளீன் ஆயிரும். இந்த கிளாத்தை வச்சு அடுப்பும் துடைக்கலாம், கிச்சன் கவுண்டர் டாப்பும் துடைக்கலாம். ஏதாவது அழுக்காக இருந்தாலும் லைட்டாக தண்ணி தொட்டுட்டு ஃபுல்லாக துடைச்சா சூப்பராக க்ளீன் ஆயிரும். அந்த இடமே சூப்பராகிரும். டஸ்ட்லாம் எங்கேயாவது இருந்தால் இந்த கிளாத்தை வச்சு தான் நான் துடைப்பேன். இதுவும் ரீயூசபிள் கிளாத்து தான். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்போதுமே சமைச்சு முடிச்சுட்டு அடுப்பெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிடுவேன். ஏதாவது கரை பிடிச்சிருந்தாலும் இதை வச்சு துடைச்சிட்டா சூப்பராக க்ளீன் ஆயிரும். தரையிலலாம் ஏதாவது ஊற்றியிருந்தாலும் இந்த கிளாத்தை வச்சு நல்லா துடைச்சி எடுத்துடலாம். நல்லா க்ளீன் ஆயிரும். கிச்சன் கவுண்டர் டாப்பையும் இதில் துடைச்சி காமிக்கிறேன். டாய்லெட்டு, பாத்ரூம் எல்லாத்தையுமே இதை வச்சு சூப்பராக க்ளீன் பண்ணிடலாம். இது ஒன்று இருந்தாவே போதும். இந்த ஒரு பீஸ் எடுத்து போட்டுட்டு சூப்பராக க்ளீன் பண்ணிடலாம். இதை போட்டோடனே கரைஞ்சிரும். அவ்வளோதான். வேறு எந்த லிக்விடும் போடணுன்னு அவசியம் இல்லை. இது புதுசாக ஆன்லைனில் பார்த்தேன். யதார்த்தமாக வாங்கினேன். எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு. இது சூப்பராக க்ளீன் ஆயிடுச்சு. ஒரே ஒரு டிஷ்யூ தான் போட்டேன். ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடலாம். ஒரே ஒரு டிஷ்யூ போட்டு பாத்ரூம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு பீஸ் எடுத்து போட்டிருக்கேன். ஒரு பீஸ் போட்டோடனே கரைஞ்சி நுரை நல்லா வருது. அவ்வளோதான். அப்படியே ஃபுல்லாக எல்லா இடத்தையுமே தேய்ச்சி விட்டுடலாம்.
இதுவும் ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்குது. ஏதாவது கரை இருந்தாலுமே இதை போட்டு தேய்ச்சா சூப்பராக க்ளீன் ஆயிரும். பாத்ரூம் எவ்வளோ சூப்பராக க்ளீன் ஆயிடுச்சு பாருங்கள். இது எல்லாமே அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் வாங்கினது, ரொம்ப ப்ரைஸ்லாம் கிடையாது. எல்லாமே நான் யூஸ் பண்ணுறதை எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிட்டேன். வீடியோ பிடிச்சிருந்தா சுமியாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.